தலைப்புல விட்ட இடத்துல இருந்து வர்றேன். அதாவது இவன் கிழக்கிலையும் அவங்க மேற்கிலையும் இருக்கிறாங்க, ஒரு வருஷ பயண தூரம். இந்த நிலையில வந்து சேரக்கூட முடியாது. அவன் மனைவி புள்ள பெற்றுட்டான்னு சொன்னா அவன் புள்ளதான். எப்படி சொல்றாங்க? கத்த ஜவுஜில் மகரிபியில் மஷ்ரிகியத்தை, மகரிபுல உள்ளவன் மேற்குல உள்ளவன் வந்து கிழக்குல உள்ளவள கல்யாணம் பண்றான். பைனஹுமா மசீரத்து சனத்தின், ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள தூரம் ஒரு வருஷ பயண தூரம். இப்ப ஜாத்து பி வலதின் லி சித்தத்தி அசுஹரின் மின்யோமி தஸவஜஹா, கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து 6வது மாசத்துல எண்ணி 6வது மாசத்துல வந்து புள்ளைய கொண்டு வந்தாலேயானால் அது அவனை சேர்ந்ததான். ஏன்னு கேட்டா லிம்கானில் அக்கலியி, அறிவுபூர்வமா அதுக்கு சாத்தியம் இருக்கிறது. என்னடா அறிவுபூர்வமானு கேட்டா ஒகுவ அவன் எசில இலைஹா பி குத்துவத்தின் கராமத்தம் என்னல்லா, ஒரு எட்டுல இங்க வந்து சேர்ந்துருவான். அங்க இருந்து 12,000 மைலுக்கு காலை விரிச்சு என்ன செய்வான், ஒரு எட்டு வைக்குவான், மனைவிட்ட வந்துருவான் ஒரு செகண்ட்ல. அந்த வந்து ஏதாவது மனைவிட்ட சேர்ந்துட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இது யார்கிட்ட? இது எல்லாருமே சொல்லல, இது அபு ஹனீஃபாவுடைய கருத்து தான் இது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் கேட்டா, இது வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் என்ன செய்யறான், வெளிநாட்டுல துபாயில இருக்கிறான், 2 வருஷம் கழிச்சு பிள்ளைய பெத்து விட்டா, அப்ப என்ன செய்யலாம், கராமத்துல வந்துட்டு போயிருப்பான். பாஸ்போர்ட் விசாவெல்லாம் நம்ம சாதாரண மக்களுக்கு தானே, கராமத்துல வர்றதுக்கு விசாவெல்லாம் கேட்க முடியாது. அது மட்டும் வந்துட்டு போய் ஒரு 8 எடுத்து நினைஞ்சுவான் வந்துட்டு போயிருப்பான். அப்ப வந்து ஒரு எவ்வளவு தொலைவுல அவங்க சந்திக்க வாய்ப்பு இல்லாத தொலைவுல இருந்தா கூட இப்படி வரும்னு சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இதை வந்து கடைபிடிக்க இயலுமா? இதை யாருக்காவது ஃபத்வாவை கொடுக்க முடியுமா? ஒரு பெண்ணு வந்து குழந்தைய பத்தி நீ புருஷனுக்கு தான் பெத்தேன், நீ பார்த்த 4 வருஷம் ஆச்சே, அதெல்லாம் கராமத்துல வந்துட்டு போனாரு, 4 வருஷத்துக்கு முந்தைய கராமத்துல வந்துட்டு போனாரு அப்படின்னு சொன்னால் அது சரியா வருமா? இது என்ன? இதான் குர்ஆன் ஹதீஸ்ல அறிவுல உள்ளதா? இது அசிங்கமா இல்லையா? இது ஆபாசம் இல்லையா? இது விபச்சாரத்தை தூண்டாதா? தலைப்புக்கு பொருத்தமா இருக்கு பாருங்க, அசிங்கம் ஆபாசம் இருக்கு பாருங்களேன், இதான் அசிங்கம்ங்கிறது. இப்படி வந்து உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க. கன்சு தக்காயுடைய சரகு தபியுனுல் ஹகாயிக்ங்கிற நூல்ல எழுதி இருக்கிறாங்க. உங்களுக்கு டெஸ்ட் போட்டாச்சு. அதே நேரத்தில் அது இடையில ஒரு பெரிய தத்துவம் வேற. ஆனால் ஒரு சின்ன பையன் வந்து பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க, அவன் மூலமா புள்ள பெற்றான்னு வைங்க, அப்ப அது சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு விந்து உற்பத்தி ஆக சான்ஸே இல்ல. ஏன் கராமத்துல உற்பத்தி ஆகிட்டு போகுது? கராமத்துல அங்க இருந்து வந்த மாதிரி என்ன செய்யலாம்? கராமத்துல சின்ன பையலுக்கு உற்பத்தி ஆகிற பெரிய விஷயமா? கராமத்துனா நடக்க முடியாது நடக்கிறது தானே. அப்ப கராமத்துல சின்ன 5 வயசு பையனா இருந்துகிட்டு அவன் கராமத்துல பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லலாம்ல. அப்ப என்னங்கிற இதான் ஆய்வா? இதான் குர்ஆன் ஹதீஸா? இதுக்கு தான் மக்களை மதுஹப்னு அழைக்கிறீங்களா? அப்ப அவ்வளவு பெரிய அசிங்கம் இருப்பதை பார்க்கிறோம். இதாச்சும் நான் கிழக்குமே இருக்குங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் வந்து மனைவியை விவாகரத்து பண்ணிட்டான், ரஜை தலாக் பண்ணிட்டான். பண்ணின பிறகு 20 வருஷம் கழிச்சு புள்ள பெறான். விவாகரத்து பண்ணியாச்சு, ஆனா எப்ப புள்ள பெறா? விவாகரத்து பண்ணி அந்த இத்தாவுல இருக்கிறா. இந்த இத்தா முடிஞ்சுன்னு வெளியில சொல்லாம என்ன செய்யறான்னு கேட்டா, நான் சுத்தமா தான் இருக்கிறேன். சுத்தமா இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? கரு இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். மாதவிடாய் 3 வந்துருச்சுன்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. அவ வெளிப்படையா சொல்லாம அவ என்ன செய்யறா? தலாக் விட்டவன நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம், கற்பமா இருக்கும்னு சொல்லிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு 20 வருஷம் கழிச்சு புள்ள பெறான். 20 வருஷம் கழிச்சு புள்ள பெற்றான்னு சொன்னா அவன் புள்ளதான் அது. 20 வருஷம் கழிச்சு. ஏன்னு கேட்டா 20 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை வயிற்றுல இருக்கலாமா? ஒரு குழந்தை எவ்வளவு நாளைக்கு வரைக்கும் வயிற்றுல இருக்கலாமா? அன்னைக்கு வந்து அவன் விவாகரத்து பண்ணான அன்னைக்கு உண்டான குழந்தை 20 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அப்ப ஏன் 10ஆம் மாசம் புள்ள பிறகு போய் ஆபரேஷன் பண்ண அவசரப்படுத்த டாக்டர் 20 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதானே? அந்த குழந்தையில அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு வலி வரல என்று சொன்னா செயற்கையா வழியை வர வச்சு அப்படிதான் ஊசி போடுறமே தவிர, இது அந்த அனபி மதபுக்காரங்க யாராவது 20 வருஷம் டைம் இருக்கு, கொஞ்சம் அவசர பொறுமையா இருங்க, இன்னைக்கு பிராட்டி அடுத்த வருஷம் பெற்றுட்டு போகுது அப்படி யாராவது சொல்லுவீங்களா? 2 வருஷத்துல 20 வருஷமா? 2 வருஷத்துல பெத்தா அவன் புருஷங்கார மறுக்காட்டாலும் அவன் தலையில கட்டிடணுமா? 20 வருஷம் கட்டுறதா இருந்தா அவன் சொல்லணுமா என் புள்ளதான் சொல்லிட்டா போதுமா? எப்படி அவன் புள்ள? அப்ப என்னவாக இது? ஒருத்தன் விவாகரத்து பண்ணது பொம்பளை என்ன செய்வா? நம்ம வந்து புள்ள உண்டா இருக்கும்னு சொல்லிவிடணும். சொல்லிவிட்டோம்னா இஷ்டத்துக்கு விளையாடலாம். எப்ப புள்ள பெற்றாலும் அந்த புள்ளன்றலாம். எப்ப வேணாலும் புள்ள பெற்றுக்கலாம், வாடிங்க வேணாலும் போகலாம், எப்ப ஜாலியா இருக்கலாம். குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொன்னா நீ தலாக்கு விட்டீங்கல்ல, அதுக்கு முதல் நாள் ஒன்னா சேர்ந்திருந்தோம்ல, அதுல உண்டானதுதான். எப்படி 5 வருஷம் அது 20 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலாம்னா இது என்னங்கிற இதான் நேர்வழியா? இந்த ஆளுக்கு எழுதின கிதாபை நம்பி நம்ம இபாதத்துகள் தொழுகை நோம்பையில் அமைச்ச உருப்பட இயலுமா? என்ன நம்ம என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நீங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்க விளங்குதா உங்களுக்கு? நம்ம என்ன கேட்கிறோம்? இது என்னங்கிற அதை என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க? அகல்லுஹா சித்தத்து அஷ்ஹுரின் இஜ்மான்,
கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் 6 மாசம். குறைஞ்சது ஒரு கற்பம் குழந்தை இருக்கிறது 6 மாசத்துல குழந்தை இருக்குமா. இப்போ எசுபுத்து நசபு வலதி மோத்தத்தி ரஜை ரஜை தலாக், திரும்ப அழைத்துக் கொள்ளத்தக்க ஒரு தலாக் விடுறான்ல, அவள் பெறக்கூடிய பிள்ளையினுடைய நசபு நிரூபணமாகும். நசபுன்னா இவனுக்கு தான் பிறந்துச்சு இந்த குழந்தை என்பது நிரூபணமாகும். அந்த மாதவிடாய் வராதவளாய் இருந்தால் உலோபில் அசுகுரி இயாசியா, அவ ஆயிஷா, அதாவது மாதவிடாய் நின்றவளா இருந்தா மாச கணக்குல, மாதவிடாய் வர்றவளா இருந்தா மாதவிடாய் கணக்குல வச்சுக்கணும். அப்படி சொல்லிட்டு ஒயின் வலதத்தில் அக்ஸரம் இன் சனத்தைனி, 2 வருஷத்துக்கு மேல புள்ள பெற்றாலும் சரிதான். உளவுலி இஸ்ரீன சனா, 20 வருஷம் ஆனாலும் சரி, அது 20 வருஷம் லிமிட் கிடையாதுங்க. அக்ஸர அதுக்கு மேல இருக்கலாம். அதாவது தலாக்கு சொன்ன பிறகு 30 வருஷம் கழிச்சு புள்ள பெற்றா கூட அவன் புள்ள தான். அது 20 வருஷம் கழிச்சு எப்ப, ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, அவ மாலம் துகிர்ர பி முலையில் இத்தா, எனக்கு இத்தா முடிஞ்சிச்சு அவ சொல்லாம இருக்கணும். அவ மட்டும் சேஃப்டியா நினைச்சுக்கிறேன்னு, எனக்கு தலாக்கு விட்டவனே எனக்கு மாதவிடாய் நின்றுச்சு, மாதவிடாய் நின்றா எப்ப முடியும், இத்தா புள்ள பெற வரைக்கும் நீடிக்கும். கற்பமுடி ஆயிடுறான்னு சொல்லிட்டோம்னு சொன்னா புள்ள பெற வரைக்கும் இத்தாவோட நீடிக்கும். அதனால என்ன சொல்லிடணும், விவாகரத்து பண்ண உடனே நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிக்கிற வேண்டிய, சும்மா கன்சீவா இல்லாட்டாலும் அப்ப என்ன பண்ணலாம், நம்ம இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம், எங்க வேண்டாலும் போகலாம், யார்த்தையாவது போய் நம்ம புள்ள உண்டாயிருச்சுன்னு சொன்னா அது 10 வருஷம் கழிச்சாலும் சரி 20 வருஷம் கழிச்சாலும் சரி அவன் புள்ளன்னு தலையில கட்டி போடலாம் என்கிற மாதிரி. இதான் ஆய்வா? இவர்கள் தான் அறிவாளிகளா? இவங்க சொன்னதை கேட்டு நம்ம நடந்தால் நேர்வழிக்கு வர முடியுமா? இது என்ன செஞ்சு கொண்டிருந்திருக்கிறார்கள்? அவ்வளவு கேவலமான முறையில சட்டத்தை எழுதி வச்சிருக்காங்க. இது அசிங்கமா தெரியுதா? இது வாழ்க்கையில கடைபிடிக்க இயலுமா? இதை ஒரு சட்டமா நம்ம அமுல்படுத்தினா சமூகம் என்ன ஆகுறது? எல்லா விதமான ஒழுக்கக்கேடும் வந்துருமா இல்லையா? இவங்க இதுல சாவி மதம், இது ஹனபிக்கு தான் 20 வருஷ கற்பம்லாம். சாவிக்காரங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாங்க, டூ மச் ஓவரா இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. கற்பம் எவ்வளவு? இந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருந்தா 4 வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடைய புள்ளன்னு ஒத்துக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்க, அக்ஸர் முத்தத்தில் ஹம்லி அர்பௌசினின், கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் என்பது, அதிகபட்ச காலம் என்பது 4 வருஷம். ஒரு குழந்தை கற்பத்தில் 4 வருஷம் இருக்குமா? இருக்கு, சாத்தியம் இருக்கா? சயின்ஸ்ல இருக்குதா, நடைமுறையில் இருக்குதா கேட்டா எங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தாரு, ஒரு 4 வருஷம் கழிச்சு புள்ள பெற்றாருன்னு ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இதான் ஆதாரமா அதுல கொடுக்கறாங்களே தவிர 4 வருஷம் ஒரு குழந்தை இருக்குமா? இருந்தாலும் அம்மா செத்து போயிருவா, 4 வருஷம்லாம் இருக்க முடியாது. அப்ப அக்ஸர் முத்தத்தில் ஹம்லி, குழந்தைங்கிற வளர்ந்துகிட்டே வரும். 4 வருஷம் கழிச்சு வயிறு வீங்கி செத்து போயிடும், வெடிச்சு போயிடும். அந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னு சொன்னா குழந்தைகிட்ட என்ன செஞ்சிடறேன், அது வளரவும் செய்யாது. உன்னை அது செத்துரு இல்லை இவ செத்துருவா, இல்லாட்டி அடுத்து தான் எடுக்கணும். அப்ப 4 வருஷமா அபானஹா பி ஹுலைன், குலா பண்ணி ரத்து பண்ணி விவாகரத்து பண்றான், 3 தலாக்கு சொல்லி பண்றான், அவபி பசங்க மூலமா பண்றான், அவள் ஆணின், இதெல்லாம் விவாகரத்து ஒரு முறை இப்படி பண்றான். ஆனா குலம் என்பில் ஹம்ல, அந்த கற்பத்தை அவன் மறுக்காம இருந்தானே ஆனால், இப்ப வலதத்தில் 40 சினின், 4 வருஷத்தில் அவள் பெற்றெடுத்தாலேயானால், பகல்ல அதை விட குறைந்த காலத்தில் பெற்றெடுத்தாலேயானால், மின் வக்தில் பிராக், 2 பேர் பிரிஞ்சாங்களே, பிரிஞ்ச டேட்ல இருந்து 4 வருஷத்திலேயோ அல்லது 3 வருஷத்திலேயோ 3 வருஷத்தில் பெற்றெடுத்தாலேயானால், லஹிகல் வலது பிஸௌஜி, அந்த புள்ளைய அந்த புருஷன் தலையில் கட்டப்படும். அந்த புள்ள புருஷனோட செஞ்சிடறேன், சேர்த்துற வேண்டியதான், வாரிசு சொத்தெல்லாம் வந்துடும் என்ற ஹாக்கள் அத்தல பூஹு, இப்படித்தான் 19 சொல்லி இருக்கிறார்கள். ஷாஃபி மதகுடைய அத்தார்த்தியான ரவுலாங்கிற கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுல முக்கியமான என்னன்னு கேட்டா, யானத்து தாலிப் இல்ல, இதை எழுதி இப்படி சொல்றாரு, பி தலீலில் இஸ்திக்ரா, 4 வருஷம் நாங்க சும்மா கண்ண மூடிக்கலாம் சொல்லல, பயங்கர ஆராய்ச்சி பண்ணி, இஸ்திக்ரான என்னது, நன்கு ஆய்ந்துதான் இதை சொல்லி இருக்கிறோம். அப்ப பயங்கர ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணி இருக்கிறாங்களா, 4 வருஷம் ஒரு குழந்தை கர்ப்பத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், கிழக்கு 12,000 மைலுக்கு அப்பால உள்ள இதெல்லாம் எங்க கொண்டு விடு? தலாக்கு வெளிநாட்டில் இருக்கிற கணவர்மார்கள்லாம் இருக்கும்போது 4 வருஷம் கழிச்சு வரும் புள்ள பத்தினாண்டு வைக்க ஒன்னும் கேள்வியே கேட்க இயலாது. ஷாஃபினா 4 வருஷம் கேட்கல, ஹனபினா 20 வருஷம் கேட்க இயலாது. அது உன் புள்ள தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு மட்டும், அடுத்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது. ஒரு புள்ள வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி சேஃப்டி பண்ணி கொள்ள முடியும். அப்ப இந்த மாதிரி சொல்வதுதான் மார்க்கமா? அது அறிவு விஞ்ஞானத்திலேயாவது இருக்குதா, நடைமுறையாவது இருக்குதா? ஒரு கொஞ்சமாவது கூறு சிந்திச்சு பார்த்தா கூட இதை ரைட்டு நேரம் ஒத்துக்குருவாங்களா? இது என்ன விளைவை ஏற்படுத்தும்? இதுதான் ஆராய்ச்சி. இதை உட்காந்து மெனக்கட்டு பண்ணணுமா? இதுக்கு போய் நேரத்தை உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க, இது பயங்கரமான சட்டம் எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த சட்ட நூல்களை படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே கூறுகட்டத்தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அடுத்து என்ன, இன்னும் சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க.